நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். 5 மாதங்களில் முடித்து இந்த 6வது மாதத்தை கூட நடக்கும்படியாக ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதான ஒரு பாடம்.
5ஆம் வசனம். ஓசியா 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஓசியா 14:5. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். மறுபடியும் வாசிக்கிறேன். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். இந்த கர்த்தர் கொடுக்கும் வாக்குத்தத்த வசனத்திலே கர்த்தர் நமக்கு 3 ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். முதலாவது அவர் என்ன சொல்கிறார்? நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். இரண்டாவது, அவன் லீலி புஷ்பத்தை போல் மலர்வான். மூன்றாவது, அவன் லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். இந்த 3 ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். முதலாவது, கர்த்தர் நமக்கு இந்த வாக்குத்தத்த வசனத்தை கொடுக்கும் முதல் காரியம் என்னவென்றால், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். இந்த இஸ்ரவேலுக்கு என்ற ஒரு வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். இந்த வசனம் உலகத்தில் இருக்கிற அவ்வளவு மக்களுக்கு கிடையாது. இது யாருக்கு? இஸ்ரவேலுக்கு. இஸ்ரவேலுக்கு என்றால் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்கள். புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அதிலும் 2 உண்டு. பேர் கிறிஸ்தவர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள். பேர் கிறிஸ்தவர்களுக்கு அல்ல இந்த வசனம். உண்மையான ஆண்டவரை நம்புகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு, இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த வசனம் உரியதாகும். ஆகினாலே இந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பு, நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேனா? இயேசு என் பாவங்களெல்லாம் மன்னித்திருக்கிறாரா? இயேசு என் உள்ளத்தில் வந்திருக்கிறாரா? நான் தேவனுடைய பிள்ளைதானா என்பதை நாம் முதலாவது நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால், ஆண்டவரே என்னை உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், என்ன முடியாத பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும், என் பாவங்களெல்லாம் மன்னியும், என் இறுதியில் வந்து வாசம் பண்ணும், நான் உமக்கு பிரியமாக வாழ இதை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஒப்புக் கொடுத்த பிள்ளைகள் தான் தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் தான் இஸ்ரவேலர். அப்படி இஸ்ரவேலருக்கு கர்த்தர் கொடுக்கும் வாக்குத்தத்தம் என்னவென்றால், இந்த வாக்குத்தத்த வசனத்தை முதலாவது கர்த்தர் சொல்வது, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அப்படி என்றால் இது என்ன காரியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார்? பனியை போல் இருப்பேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நமக்கு நீண்ட நாள் வாழ்வை கொடுப்பார். பனி பனி என்பது அதாவது குளிர்ச்சி, குளி. எந்த ஒரு பொருளும் கெட்டு போகாமல் இருப்பதற்கு நம்ம என்ன பண்றோம்? நம்ம பொருட்களை என்ன பண்ணணும்? ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். ஏன்? அந்த குளிராக இருந்தால் தான் ரொம்ப நீண்ட நாள் அது கெட்டு போகாதபடிக்கு இருக்கும். அதுபோல நீண்ட நாள் வாழ்வு கர்த்தர் நமக்கு கொடுப்பதாக வாக்கு கொடுக்கிறார். ஆதி ஆரம்பத்தில் நோவா காலத்துக்கு முன்பு மழையே பெய்தது கிடையாது. முதல் உலகத்தில்
மழை பெய்த நாட்கள் என்ன என்றால் நோவா காலம். நோவா காலத்திலே மனிதன் உலகத்திலே பாவம் பெருகிற போது ஆண்டவர் பெருமழையை வரவழைத்து உலகத்தை தண்ணீரினாலே அழித்தார். பாவத்தினாலே சாபம். அதுக்கு முன்னால மழையே பெய்தது கிடையாது. பனிதான், பனி மட்டும்தான் பெய்தது. பனி, மூடு பனி. அந்த பனி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்ததாக இருந்தது. அந்த பனி காலத்திலே நோவா காலத்துக்கு முன்பு வாழ்ந்த மக்கள் எல்லாரும் எவ்வளவு நாள் வாழ்ந்தார்கள்? 900 வருஷம், 950 வருஷம், 969 வருஷம், இப்படி எல்லாம் நீண்ட நாள் வாழ்ந்திருக்கிறார்கள். மழை கிடையாது அது வரைக்கும். நோவா காலத்துல ஆண்டவர் அழித்த பிறகுதான் அப்படி நீண்ட நாள் வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவர் ஆயுஷ் நாட்களை குறைத்து விட்டார். அதுக்கு முன்பு பனிதான். பனி மழையே பெய்யாது. ஆனால் உலகத்தில் இருக்கிற அவ்வளவு மரச்செடி கொடிகள் எல்லாம் வளர்ந்தன, அங்கே பூத்தன, கனி கொடுத்தன, மக்களுக்கு பிரயோஜனமாக இருந்தன. ஆகினாலே மழை இல்லாதபடிக்கே பனியின் மூலமாக வாழ்ந்த மக்கள் நீண்ட நாள் வாழ்ந்தார்கள். 900 வருஷம், 950, 969 இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்ப இந்த பனி நமக்கு ஆயுசு நாட்களை கொடுக்கிறது. நானும் பாத்திரமாவும் கடந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய 3 மாதங்கள் கனடா தேசத்தில் போய் அங்கே கர்த்தருடைய ஊழியத்தை செய்துவிட்டு வந்தோம். அங்கே சபைகளில் தேவ செய்தியை படித்துக் கொண்டு வந்தோம். அங்கே போய் இறங்கின அப்பத்திலிருந்து -30 பனி ஸ்னோ பெய்து கொண்டே இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது, என்ஜாய் பண்ணணும். குளிர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வெயில் தான் இங்க வந்தோம், அது அப்படியே மூஞ்செல்லாம் வேகுது. அப்படிப்பட்ட வெயில். அவர பனி நமக்கு எதை குறிக்கிறது? கர்த்தர் நமக்கு நீண்ட நாள் வாழ்வை தருவதாக வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் ஒரு நாள் நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? நம்மை நீண்ட நாள் வாழ வேண்டாம். நீண்ட நாள் வாழ்ந்தால் மட்டும் போதாது. அந்த நீண்ட நாள் நாம் எப்படி வாழ்கிறோம்? செழிப்பாக, வளமாக, செழிப்பாக. அதான் அவர் சொல்ற 2வது, அவன் லீலி புஷ்பத்தை போல் மலர்வான். இது எதை குறிக்கிறது? செழிப்பான வாழ்வு. அப்போ நீண்ட நாள் ஆயுஷ் நாட்களை கொடுத்து விட்டு அங்கே ஆசீர்வாதம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டு குறைவோடு, வறுமையோடு, வேதனையோடு, அங்கே பஞ்சத்திலே அப்படி வாழ்ந்தால் 100-நூற்றுக்கணக்கான வருஷங்கள் வாழ்ந்து என்ன பண்ணீங்க? ஆண்டவர் நீண்ட நாள் வாழ்வை கொடுப்பது மட்டுமல்ல, கர்த்தர் நமக்கு தருவது என்ன? செழிப்பான வாழ்வு. அவர் என்ன சொல்கிறார்? லீலி புஷ்பத்தை போல் மலர்வான். லீலி புஷ்பம் என்றால் அது எப்படி இருக்கும்? வெண்மையாக இருக்கும். அது பரிசுத்தத்தை குறிக்கிறது. அது மட்டுமல்ல, வாசனையாக இருக்கும். அது சாட்சி உள்ள வாழ்க்கை குறிக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த லீலி புஷ்பம் மிகவும் அழகாக, பார்ப்பதற்கு கவர்ச்சிகரமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அங்கே அநேகருக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு
தருவதாக வாக்கு கொடுக்கிறார். ஆகவே ஆண்டவர் நமக்கு நீண்ட நாள் வாழ்வு கொடுப்பது மட்டுமல்ல, ஆகவே செழிப்பான வாழ்வையும் கொடுப்பதாக வாக்கு கொடுக்கிறார். எவ்வளவு நல்ல வாக்குத்தத்தம் பாருங்க. இந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக ஆண்டவர் இந்த வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருப்பது என்னவென்றால், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். லீபனோன் மரம், ஏன் வேற எந்த மரத்தையும் சொல்லாமல் லீபனோன் மரத்தை போல வேரூன்றி நிற்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், காரணம் என்னவென்றால், இந்த லீபனோன் மரம் அதிகமாக பூமியிலே வேர் ஊன்றி அதிகமாக ஆழத்திலே செல்வதனாலே அந்த மரம் நல்ல உறுதியாக நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு தருவதாக வாக்கு. அது எதை குறிக்கிறது என்றால், விசுவாச வாழ்வு. விசுவாசத்திலே உறுதியாக ஆண்டவரை பற்றி இருக்கிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை ஆண்டவர் நமக்கு தருவதாக வாக்கு கொடுக்கிறார். விசுவாச வாழ்க்கை. விசுவாசம் என்பது கர்த்தருடைய வசனம் என்ன சொல்றது? எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்போ நமக்கு விசுவாசத்தை ஆண்டவர் தருகிறார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகி இயேசு. இந்த விசுவாசம் நம்ம வைக்கிற விசுவாசம் அல்ல. இந்த விசுவாசத்தை துவக்குவதே இயேசுதான். நமக்குள்ளே இந்த விசுவாசத்தை தூக்குவது இயேசு. அதை கடைசி வரைக்கும் பாதுகாத்து முடிப்பதும் இயேசு. இந்த விசுவாசம் என்பது அது ஒரு கப்பல், பர்வதத்துக்கு போகிற கப்பல். ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு போவதற்கு கப்பல் வேண்டும். அதுபோல இந்த கரையாகிய பூமியிலிருந்து பர்வதத்துக்கு அங்கே நாம் செல்ல வேண்டும் என்றால் இந்த விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லாமல் பரலோகம் போக முடியாது. விசுவாசம் என்பது அது ஒரு கப்பல். விசுவாசமாகிய கப்பலை அநேக சேதப்படுத்தினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகினாலே ஆண்டவர் மேல நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தை நாம் விட்டுவிடவே கூடாது. ஆண்டவரை இயேசுவை உறுதியாக பற்றி கொண்டிருக்க வேண்டும். இந்த உலகத்தை என்ன கஷ்டங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், துன்பங்கள், அவமானங்கள், நிந்தைகள், பற்றாக்குறை என்ன வந்தாலும் சரி, ஆண்டவர் மேல உறுதியாக இருக்க வேண்டும். யோபுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தது. யோபுக்கு வந்தது போல கஷ்டம் உலகத்தில் யாருக்குமே வந்தது கிடையாது. ஆனால் அவர் தேவனுடைய மனிதன், பரிசுத்தமான மனிதன். அப்பேற்பட்ட மனிதனுக்கு அவ்வளவு கஷ்டம், உபத்திரம் எல்லாம் எல்லாத்தையும் ஆஸ்தி அங்கே ஆழ்மான மகிழ்ச்சியும் எல்லாம் இழந்து விட்டார். 10 பிள்ளைகள் ஒரே நாளில் மறித்து பிணமாக கிடக்கிறார்கள். உடம்பெல்லாம் வியாதி, எலும்பு தோலுமாக மாறிவிட்டு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட நிலைமையும் கூட யோபு சொன்னது ஒரு விசுவாசத்திலே உறுதியாக இருக்கிறார். ஆகவே கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று யோபு சொன்னார். அதுதான் உண்மையான விசுவாசம். கர்த்தர் கொடுத்தாலும் சரி, கர்த்தர் கொடுக்காவிட்டாலும் சரி, ஆண்டவருக்கு நான் உறுதியாயிருப்பேன், விசுவாசமாயிருப்பேன். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை அந்த ராஜா நிறுத்தின அந்த சிலையை வணங்காவிட்டால் அக்கினி எரிகிற அக்கினி சூளையில போடப்படுகிறது சொன்ன போதிலும் கூட அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்றால், எங்கள் தேவன் இந்த அக்கினி சூளைக்கு காக்க வல்லவராய் இருக்கிறார், விலைக்கு காக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படி அவர்கள் எங்களை விடுவிக்காமல் போனாலும் நீர் இருக்கின்ற பொற்சிலையை
அக்கினி சூளையில போட போகிறார்கள். அப்படிப்பட்ட நிலைமைகள் கூட அங்கே அவ்வளவு உறுதியாக விசுவாசத்தில் நின்றார்கள். நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்கணும். வைராக்கியமான, விசுவாசமான, உறுதியான ஒரு விசுவாசம். அதனால வேறொன்று லீபனோனை போல் வேறொன்று நிற்பான் என்றால் விசுவாச வாழ்வு. உலகத்தை வாழ்கிற வரைக்கும் நமக்கு கஷ்டம், பிரச்சனைகள், வியாதிகள், துன்பங்கள், பற்றாக்குறை, பஞ்சம் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் கட்டாயம் வரும். யாருக்குமே எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு கஷ்டம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் உலகத்தில் ஒருவரும் கிடையாது. நாம் பரலோகத்தில் அங்க கஷ்டம் கிடையாது. பரலோகத்தை போய் சந்தோஷமாய் வாழ போகிறோம். அங்கே கஷ்டம் கிடையாது, பிரச்சனை கிடையாது, வியாதி கிடையாது, பட்டினி கிடையாது, அந்த எந்த விதமான துன்பமும் கிடையாது, கவலை கிடையாது, கண்ணீர் கிடையாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம், சந்தோஷமான அந்த உலகத்துக்கு போவதற்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும் போது நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வருகிறார். ஆகினால இந்த வாக்கு தத்துவ வசனத்தை நாம் பிடித்துக் கொள்வோம். ஆண்டவர் சொல்கிறார் ஓசையா 14:5, நான் இஸ்ரவேலுக்கு பனி போல் இருப்பேன், அவன் லீன் புட்பத்தை போல் மலர்வான், லீபனோனை போல் வேரோடு நிற்பான். வசனத்தை பிடித்துக் கொள்ளு. வசனத்தின் அடிப்படையிலே தான் அதுதான் உறுதி. வசனத்தின் படி வாழ்வதுதான் கற்பாறை மேலே கட்டப்படுகிற வீடு என்று இயேசு சொன்னார். வசனத்தை விட்டு விட்டு வசனத்திலே விசுவாசம், வசனத்தை விசுவாசித்து பண்ணுகிறது அந்த வாழ்க்கை தான் அது உறுதியான விசுவாசம். அப்படிப்பட்ட ஒரு வீடு தான் அங்கே கற்பாறை மேல் கட்டப்பட்ட வீடு. அது என்ன பெரும் மழை என்ன வந்தாலும் சரி அது ஒன்றும் செய்யாது, அது அப்படி இருக்கும். ஆனால் இந்த வசனத்தை நாம் பிடித்துக் கொள்ளாமல், விசுவாசம் இல்லாமல் அங்கே இருப்போமா, மணல் மேல கட்டப்பட்ட வீடு தான் நம் வீடு, நம்முடைய வாழ்க்கை. ஆகினால இந்த வசனத்தை பிடித்துக் கொண்டு இந்த வாக்குத்தத்த வசனத்தை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வோம், நமக்கு சுதந்திரமாக்கிக் கொள்வோம். அந்த விதமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இப்பொழுது தொடர்ந்து ஜெபத்தை பாஸ்டர்கள் நடத்துவார்.